ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ பிக் பாஸ் த காமன் மேன். இது வந்து ஸ்கேம் இல்லையா நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 and 2 ஆல்ரெடி பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது பார்ட் 3. ஸோ பார்ட் 3ல பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் லெவல் ஆஃப் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னா டேரக்டாக வர சொல்லியிருந்தாங்க சென்னைக்கு. ஸோ நான் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயினில் சென்னை போயிருந்தேன். இப்போ சென்னையில் பார்த்துட்டிங்கன்னா 7க்கு அங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. யூபி ஃபிலிம் சிட்டியில் 30 அந்த மாதிரி அரைவ் ஆகிட்டேன். அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தாங்க, ரொம்ப லாங்கில் இருந்தவங்க டேரக்டாக அங்கே வந்திருந்தாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களை உள்ள அலோவ் பண்ணதே ஒரு அரௌண்ட் 8:30 8:45 மேலே தான் உள்ள அலோவ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேட்ச் குரூப் வச்சிருந்தாங்க. அதில் நான் தேர்ட் குரூப். ஆக்சுவலி நான் வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா தெரியுது ஆஃப்டர்நூன் ஒரு பேட்ச் இருந்திருக்கு. நான் மார்னிங் 100 மெம்பர்ஸில் நான் இருந்தேன். ஸோ மார்னிங்கில் தேர்ட் குரூப்பில் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே உள்ள போகும்போதே வந்துட்டு மொபைல் வாட்ச் எல்லாமே வாங்கி வச்சிருவாங்க. சரி வாங்கி வச்சு நானும் நான் நினச்சேன் பிக் பாஸ்ல வந்து வாட்ச் மொபைலில் யூஸ் பண்ணாமல் இருப்போம். ஸோ அதுக்காக ட்ரைனிங் நம்மளோட ப்ராசஸ்லாம் பார்க்குறாங்களா இருக்கே, நம்ம என்ன பண்ணாங்க பார்ப்பாங்க, நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவங்க ஸோ ஃப்ரீயாக தான் இருந்தோம். லைக் உட்காந்துருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு அரௌண்ட் ஒரு 11 இருக்கும். 11க்கு எங்கள் பேட்ச் உள்ள போனோம். அது வரைக்கும் நாங்கள் சும்மா தான் உட்காந்துருந்தோம், ஒன்றுமே பண்ணல. அவங்க ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்க. அந்த ஐடி கார்டுக்கு எதுக்காக பிக் பாஸ் வரோன்றது நம்ம டீட்டெயிலும் ஃபில் பண்ண சொன்னாங்க. ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்தோம். தென் அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் கூட பேசணும்னா பேசக்கூடாதுன்னு அலர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவ்வளோதான். ஸோ 11 மணிக்கு உள்ள போனேன்னு ஒரு குரூப் டிஸ்கஷன் கூட்டிட்டு போனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 மைக்கு, அந்த 4 மைக் கொடுத்து ஒரு டாபிக் கொடுத்தாங்க. அந்த டாபிக் பற்றி சொல்லாமல் தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சண்டைக்கே வந்துட்டு இங்கிருந்து ஒருத்தவங்க இஞ்சி போகிறாங்க, மைக்கெல்லாம் தெரிக்குது நினச்சிட்டு இந்த யாராவது இவங்களான்னு. சரி நமக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நம்மளே மைக் எடுத்து பேசணும், வாங்கி பிடிங்கி ஒரு 2-3 பாயிண்ட் பேசணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம். ஸோ வெளியில் வந்து யாருமே சாட்டிஸ்ஃபைடே இல்லை. இவ்வளோ பெரிய ஷோ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவலில் நம்ம பேக்ரவுண்ட் அவ்வளோ செக் பண்ணுறாங்க, அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னது. ஸோ அவங்க டேலண்ட்டை கூட வெளியில் பண்ண சொன்னல, எந்த ப்ராசஸுமே இல்லை. ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கல, குரூப் டிஸ்கஷன் சும்மா கூட்டிட்டு போனாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 5 to 7 minutes தான் இருக்கும். ஸோ அதிலே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெளியில் போய் நின்னோடனே எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட் பண்ணவங்களும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பேசணும், இது என்ன இந்த ப்ராசஸில் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஒருத்தர் வந்தாரு. இல்லைங்க நாங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாமே நாங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பேக் பண்ணுறோம் ஈவினிங் சொல்லிட்டாங்க. நமக்கு ஒரே டென்ஷன். ஸோ என்னடா செலக்ட் ஆகுமா மாட்டோமா. நான் ஃபர்ஸ்ட் லெவல் அப்லோட் பண்ணும்போது அந்த அளவுக்கு தோணல. செகண்ட் லெவல் தேர்ட் லெவலில் வர ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஒரு 4 பேர் தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ ஃபேமிலி ரவுண்ட் வரும் அந்த டிஸ்கஷன் போயிட்டாங்க. அவங்க ஹையர் லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்க இன்னும் ப்ராசஸே பண்ணி செலக்ட் ஆகிட ஆகமத்தில். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பயங்கர ப்ரெஷராக இருந்தது. ஈவினிங் ஒரு அதுக்கடுத்து நான் போய் ரீச் ஆனதுலேருந்து நைட் வரைக்குமே நைட் எனக்கு ஒரு 8:30 8:45 கால் வந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் செலக்ட் ஆகல, ரொம்ப க்ளோஸ் கால்ன்ற மாதிரி சொன்னாங்க. என்னால் ப்ராசஸே பண்ண முடியல. என்னடா அங்கே போனோம் இப்படி ஆகி போச்சு. ஸோ அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கால் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, இங்கிருந்து போன செலவு இதெல்லாம் வேஸ்ட்டு தான், இது ஸ்கேமா என்னன்னு புரியல. லைக் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான். ஒரு நல்ல பாப்புலரான சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு லைஃபே மாறும். ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்குன்ற போது இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிறக்காக எல்லாத்தையும் வர சொன்ன மாதிரி இருந்தது. அங்கே வந்து நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணாங்க. நான் இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அதில் நான் ரிப்ளை பண்ணும்போது அதை எடுத்துட்டு நிறைய பேர் நான் உங்களை பார்த்தேன், அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. நிறைய பேர் நிறைய பாயிண்ட் சொல்கிறாங்க, அவங்கள இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சரி நம்ம அதுக்குள்ளே போல, அதனால நமக்கு தெரியல. எனக்கு என்னோடது பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இந்த ப்ராசஸ் வச்சு ஒரு பிக் பாஸ் காமன் மேன் செலக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் குட். ஏன்னா நல்லா இல்லை. ஏன்னா எல்லாருமே நிறைய டேலண்ட்ஸ்ல இருந்து வரும். ஸோ அதுதான் என்னோட. அதனால ஸ்கேம் இல்லையா நீங்களே சொல்லுங்க. தேங்க்யூ.